பவித்ரா, பாகிஸ்தானில் தீவிரவாத முகாம்கள் மீது குண்டுகள் வீசி தாக்குதல் ஆபரேஷன் சிந்தூர் முடிவடைந்த நிலையில் அனைத்து கட்சி கூட்டம் டெல்லியில் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையிலான இந்த கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக ராகுல் காந்தி மற்றும் திமுக சார்பில் TR பாலு மற்ற மாநிலங்களைச் சேர்ந்த பல்வேறு கட்சிகளும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கின்றன. இந்த ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை தொடர்ந்து அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கைகளை மேற்கொள்வது என்பது தொடர்பாக இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் ஆலோசனை நடத்தப்படுகிறது. இதை தொடர்ந்து ஆபரேஷன் சிந்தூரில் நடத்தப்பட்ட தாக்குதலில் எதை இலக்காக வைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது என்றும் பாகிஸ்தானின் எதிர்வினைக்கு ஏற்ப அடுத்த கட்ட தாக்குதல்களை பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எவ்வாறு மேற்கொள்வது என்றும் அனைத்து மாநில அரசுகள், குறிப்பாக இந்த பாகிஸ்தானின் எல்லையோர மாநிலங்களான பஞ்சாப், குஜராத், ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்கள், ஜம்மு காஷ்மீர் ஆகிய மாநிலங்களை சேர்ந்த அரசு மற்றும் தலைமைச் செயலாளர்கள், உள்துறை செயலாளர் உள்ளிட்டோர் என்னென்ன நடவடிக்கைகளை, போர்க்கால நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது குறித்தும் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் ஆலோசிக்கப்படுகிறது. மேலும் அனைத்து கட்சி தலைவர்களின் கருத்துக்களையும் இந்த கூட்டத்தில் கேட்க இருக்கிறார்கள். அந்த மாநில அரசுகளின் கருத்து மற்றும் ஒட்டுமொத்த தேசமே பாகிஸ்தானில் தீவிரவாத முகாம்களை பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் நடத்திய தாக்குதல், அதனுடைய சிறப்பு அம்சங்கள் மற்றும் அதில் ஏற்பட்ட சேத விவரங்கள் மற்றும் இந்திய ராணுவத்திற்கு மற்றும் ஏற்பட்ட எல்லையோர மாநிலங்களில் 10க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிகழ்வுகள் ஆகியவற்றை தடுப்பது ஆகிய போர் ஒத்திகை நிகழ்ச்சிகளை தொடர்ந்து மேற்கொள்வது ஆகியவை தொடர்பாகவும் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் முக்கிய ஆலோசனை நடத்தப்படுகிறது. ஏற்கனவே பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுப்பதற்கு முன்னதாகவும் ஒரு அனைத்து கட்சி கூட்டம் நடத்தப்பட்டது. அந்த அனைத்து கட்சி கூட்டத்திலும் இந்த தாக்குதலுக்கு முன்பு, ஆபரேஷன் சிந்தூருக்கு முன்பு நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் ஒட்டுமொத்தமாக அனைத்து கட்சிகளும் இந்த தீவிரவாதிகளை முகாம்களின் மீது நடத்தும் தாக்குதலுக்கு பதிலடி நடத்தினால் அதற்கு முழு ஒத்துழைப்பை அளிப்போம் என்று உறுதியளித்தன. அதே போல இப்போது இந்த தாக்குதலுக்கு பின் மத்திய அரசு மற்றும் ராணுவம் எடுக்கும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் அனைத்து மாநிலங்களும் ஒருமித்த ஆதரவை அளிக்கும் என்ற உறுதியை இந்த கூட்டத்தில் அளிக்க இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அனைத்து கட்சி கூட்டம் முடிவடைந்த பிறகு அதில் பேசிய அம்சங்கள், எடுக்கப்பட்ட முடிவுகள் தொடர்பாக மத்திய அமைச்சர்களில் ஒருவர் அது தொடர்பாக விளக்கமாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. பவித்ரா.